லங்கா தமிழ் நியூஸின் பிரதான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நேருக்கு நேர் மோதிய 2 பேருந்துகள், கோர விபத்தில் சிக்கிய 17 பேருக்கு காயம். இலங்கையில் கோர சம்பவம். காணிகளை விடுவிக்க கோரி வெடித்த போராட்டம், ஆளுநரிடம் அதிரடியாக கையளிக்கப்பட்ட மனு. மர்மமான முறையில் உயிரிழந்த தம்பதிகள், அயலவர்கள் அளித்த தகவலால் வெளிச்சத்துக்கு வந்த துயரம். இலங்கையில் எரிபொருள் விலை மாற்றம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். 16 வயதிற்குட்பட்டவர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள புதிய தடை, கடுமையாகும் இணைய கட்டுப்பாடு. கண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் கட்டகஸ்தோட்டையின் கலுகல பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளது. தனியார் பேருந்து கண்டியை நோக்கியும் பாடசாலை பேருந்து எதிர் திசையிலும் சென்று கொண்டிருந்த போதே நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த கோர விபத்து சம்பவித்துள்ளது. இந்த விபத்தில் 17 பாடசாலை மாணவர்களும் பேருந்து சாரதியும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் கட்டகஸ்தோட்டை பிராந்திய வைத்தியசாலை மற்றும் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து கட்டகஸ்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பதினாறு வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்யப் போவதாகவும், கேமிங் மற்றும் நேரலை தளங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவதாகவும் பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இது உலகளவில் இதுவரை விதிக்கப்பட்ட மிக கடுமையான இணையதள கட்டுப்பாடுகளில் ஒன்றாகும் என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சிறுவர்கள் இணையத்தை பயன்படுத்துவதால் ஏற்படும் உளரீதியான பிரச்சினைகளை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் சமூக ஊடக ஒழுங்குமுறைகளில் பரந்தளவிலான மாற்றங்களை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும், ஒரு முழுமையான தடையே சரியான தேர்வு என்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் இந்த செயற்பாடு அவ்வளவு எளிதானதாக இருக்காது என்றாலும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் அதிகாரத்திற்கு எதிராக செயற்படுவதற்கான ஆற்றல் அரசாங்கத்திற்குண்டு. பிரித்தானியா சமீபத்திய ஆண்டுகளில் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீதான தமது அணுகுமுறையை மேன்மேலும் கடினமாக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தற்போதைய எரிபொருள் விலைகளை பராமரிக்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நிதிகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 57 பில்லியன் தீரும் வரை எரிபொருள் மானிய திட்டம் செயற்படுத்தப்படும். பலர் நம்புவது போல் மாத இறுதியில் இது தானாகவே நிறுத்தப்படாது. ஒதுக்கப்பட்ட பணத்தின் அளவிற்கு ஏற்ப மானியம் தொடர்ந்து நீடிக்கும். இருப்பினும் இந்த மானியம் தொடருமா இல்லையா என்பதை அரசாங்கம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தற்போதைய எரிபொருள் விலைகளை பராமரிக்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி ஒரு பேரல் டீசலின் விலையானது $125 குறைந்துள்ளது. இந்த உலக சந்தை விலை நீண்ட காலத்திற்கு நிலையாக இருந்தால் கூடுதல் அரசாங்க மானியங்களை அதிகம் நம்பாமலேயே தற்போதைய உள்ளூர் விலைகளை பராமரிக்க வாய்ப்புள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வரை விலை $125 வரை குறைந்துள்ளதால் தற்போதைய விலை வரம்புகளுக்குள் எரிபொருளை வழங்கும் திறன் எங்களுக்குள்ளது. ஆனால் அது சராசரி மதிப்பாக இருக்க வேண்டும். அந்த விலை மட்டம் தொடர்ந்து நீடித்தால் மானியம் இல்லாமலும் தற்போதைய விலையிலேயே எரிபொருளை வழங்க முடியும். எனினும் குறுகிய கால சந்தை மாற்றங்களின் அடிப்படையில் விலை திருத்தங்களை செய்ய முடியாது. நிலையான கொள்கை ரீதியான முடிவு எடுப்பதற்கு உலக சந்தையில் எண்ணெய் விலை சராசரி மதிப்பாக தொடர்ந்து இந்த குறைந்த மட்டத்தில் நிறுத்தியிருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். களுத்துறை புலர்சிங்கள போலீஸ் பிரிவிற்குட்பட்ட எகலோயா பகுதியில் உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றின் மேல் மாடியில் வசித்து வந்த தம்பதியினர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று ஞாயிற்றுக்கிழமை அக்கம் பக்கத்து மக்கள் வழங்கிய அவசர தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த புலர்சிங்கள போலீசார் இரு சடலங்களையும் மீட்டு முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறு மர்மமான முறையில் உயிரிழந்தவர்கள் எகலோயா பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய பெண் மற்றும் அவரது கணவரான 65 வயதுடைய முதியவர் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்விருவரும் இணைந்து தங்களுக்கு சொந்தமான
சொந்தமான அந்த 2 மாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் நீண்ட காலமாக ஆடை விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளதுடன் அதன் மேன்மாடியிலேயே தங்களின் இருப்பிடமாக அமைத்து வசித்து வந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக இந்த தம்பதியினர் வெளியில் வராமலும் அவர்களின் வியாபார நிலையம் திறக்கப்படாமலும் இருந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அயலவர்கள் அப்பகுதியில் உள்ள மற்றொரு உயரமான கட்டிடத்திலிருந்து இவர்களின் வீட்டின் மேல்மாடியை பார்த்துள்ளனர். அதன்போது மேல்மாடியின் வெளிப்பகுதியில் குறித்த பெண் அசையாத நிலையில் விழுந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக புலட்சிங்கல போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனை அடுத்தே இந்த துயரமான சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது கணவனும் மனைவியும் வெவ்வேறு இடங்களில் சடலங்களாக காணப்பட்டுள்ளனர். மேற்படி இருவரும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார்களா அல்லது ஏதேனும் குடும்ப தகராறு காரணமாக விபரீத முடிவு எடுக்கப்பட்டுள்ளதா என்று பல்வேறு கோணங்களில் புலட்சிங்கல போலீசார் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடன் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் ஒன்றில் தமது காணிகளை விடுவிக்க கோரி அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட மயிலட்டி மேல்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் இன்று வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகனை நேரில் சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வலிவடக்கு பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மேல்குடியேற்ற கோரி இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கு அருகிலும் போராட்டங்களை முன்னெடுத்தனர். உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி வலிவடக்கு பிரதேச மக்கள் அப்பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் அப்பகுதி மக்கள் இன்னமும் மேல்குடியேற அனுமதிக்காது அப்பகுதி மக்களின் காணிகளில் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். இந்நிலையில் தமது காணிகளில் இருந்து ராணுவத்தினரை வெளியேற்றி தம்மை தமது சொந்த இடங்களில் மேல்குடியேற அனுமதிக்க வேண்டும் என யாழ் மாவட்ட செயலகம் முன்பாகவும் பலாலி சந்திக்கு அருகிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது தமது காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கையை அடங்கிய மகஜர் அரசு அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் ஆளுநரிடம் சென்று மகஜர் கையளித்தனர். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத தலைவர்களிடமும் மகஜரை கையளித்தனர். மயிலட்டி மேல்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக 2 பிரதான கோரிக்கைகளை தமது மனுவில் முன்வைத்துள்ளனர். 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட அதி உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான வர்த்தமானி முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மயிலட்டியில் தொடர்ச்சியாக நிலம் மீட்பதற்காக அறவழியில் போராடி வரும் J247, J251, J255 மற்றும் J246 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளுக்குட்பட்ட மக்களின் காணிகள் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும். மக்களின் இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட ஆளுநர் உரிய துரித நடவடிக்கைகளுக்காக அதனை உடனடியாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். குறித்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், மத தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன், அவைத்தலைவர் CVK சிவஞானம், பிரதேச சபை தவிசாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். களுத்துறை ஆளுட்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மொரகள்ள கடற்கரை பகுதியில் நண்பர்களுடன் கடலில் நீராடிக் கொண்டிருந்த நபரொருவர் எதிர்பாராத விதமாக ராட்சத அலையில் சிக்கி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர் எகலியகொட பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் விடுமுறையை கழிப்பதற்காக தனது நண்பர்கள் குழுவுடன் மொரகள்ள கடற்கரைக்கு வருகை தந்துள்ளார். இவர்கள் அனைவரும் ஒன்றாக கடலில் இறங்கி நீராடிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென எழும்பிய பலத்த அலையொன்றில் சிக்கி அவர் ஆழ்கடலை நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளார் என்பது ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அங்கிருந்தவர்களால் அவர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் அளுட்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தி சின்னத்திரையில் மிகவும் பிரபலமான 22 வயதான இளம் நடிகை ரஞ்சிதா உகலே தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை சஞ்சிதா நேற்று மாலை தனது படுக்கை அறையில் சேலையால் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மும்பை நாலா சோபரா கிழக்கு பகுதியில் உள்ள ஷாய் சந்தோசி கட்டிடத்தில் நடிகை சஞ்சிதா உகலே வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது. உடனடியாக அவரது குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் அவரை மீட்டு வசாய் விரார் நகராட்சி வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்த தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினர். தற்கொலைக்கான துல்லியமான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நடிகையின் மரணமானது சின்னத்திரை ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.